श्रीगुरुभ्यो नमः। धर्मश्रीः न पादौ धावयेत् कांस्ये கதாச்சிதப்பி பாஜனே. கால் அலம்பிக்கிறது எந்த பாத்திரத்தை வச்சுண்டு அலம்பிக்கணும், அலம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தர்மசாஸ்திரம் சொல்கிறது. வெங்கல பாத்திரத்தில் ஜலத்தை எடுத்துட்டு காலை அலம்பிக்கக்கூடாது, வெங்கல சொம்பை கால் அலம்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். உபானஹூச்ச வாசஸ்ச திருதமன்யைர் நதாரயேத் உபவீதம் அலங்காரம் சிரஜம் கரகமேவச்சா. சில பதார்த்தங்கள்லாம் பிரத்தியார் உபயோகப்படுத்தினதை இன்னொருவன் உபயோகப்படுத்தக்கூடாது. அது யாராக வேணா இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இல்லை அப்பாவாக இருக்கலாம், சகோதராளாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். புறத்தியார் உபயோகப்படுத்தினதை உபயோகப்படுத்தக்கூடாது. என்னென்ன பதார்த்தங்கள்? உபானஹௌ, முதல்ல செப்பல். காலுக்கு அணியும் இந்த செப்பல் இருக்க, அது புறத்தியார் போட்டிருந்த செப்பலை போட்டுக்கவே கூடாது. சில பேர் என்ன பண்ணுவா, அவசரத்தில் கிளம்பணும் அப்படின்னா வீட்டில் யாரோ ஒருத்தர் செப்பலை மாட்டின்னு கிளம்பிடுவா. இவன் செப்பலை அவன் போட்டுக்கிறது, அவன் செப்பலை இவன் போட்டுக்கிறது பண்ணவே கூடாதுங்கிறார். வாசஸ்ச வஸ்திரம், பிரத்தியார் கட்டின்ற வஸ்திரத்தை கட்டிக்கக்கூடாது. இது ஸ்திரீகள் மத்தியத்தில் ரொம்ப பிரசித்தம். அக்கா புடவையை தங்க கட்டிக்கிறது, அம்மா புடவையை கட்டிக்கிறது, மாற்றி மாற்றி கட்டிக்கிறது. இவ புடவையை அவ கட்டிக்கிறது, அவ புடவையை இவ கட்டிக்கிறது. இப்படி இன்னொருத்தர் கட்டின்ற வஸ்திரத்தை இன்னொருத்தர் கட்டிக்கவே கூடாது அப்படிங்கிற. திருதமன்னேர் நதாரஜே உபவீதம். அதே மாதிரி பூணல், இன்னொருத்தன் போட்டிருந்த பூணலை இன்னொருத்தன் போட்டுக்கக்கூடாது. அலங்காரம் சிரஜம், கழுத்துக்கு அலங்காரமாக போட்டுக்கக்கூடிய மாலை. அது புஷ்ப மாலையாக இருக்கலாம், இல்லை தங்கச்சங்கிலியாக இருக்கலாம், வைரமாக இருக்கலாம். புறத்தியார் போட்டுன்றதை புறத்தியார் போட்டுக்கூடாது. உற்சவத்துக்கெல்லாம் போகிறா, கல்யாணத்துக்கெல்லாம் போகிறா அப்படின்னா இன்னொருத்தருடைய தங்கச்செயினை இன்னொருத்தர் போட்டுக்கிறது, இன்னொருத்தருடைய பழைய மாலையை இன்னொருத்தர் போட்டுக்கிறது. இது இப்படி அலங்காரமான சிரஜம் மாலையை இன்னொருத்தர் அணிந்ததை இன்னொருத்தர் அணியக்கூடாது அப்படிங்கிற. கரகமேவச்ச, கரகம் அப்படின்னா அனுஷ்டானத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடியதான கமண்டலு, பஞ்சபாத்திரம், சொம்பு, இதுக்கெல்லாம் பேர். ஆச்சமனம் பண்ணுறதுக்கு, சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு பஞ்சபாத்திரம் வச்சுருப்போம் இல்லையா, அவாளுக்கு அது தனித்தனியாக இருக்கணும். இன்னொருத்தர் உபயோகப்படுத்தக்கூடிய பஞ்சபாத்திரத்தையோ சொம்பையோ அல்லது கிண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாரியையோ கமண்டலுவையோ இன்னொருத்தர் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறார். இது பொதுவாக நிறைய நடக்கும். ஒருத்தர் சந்தியாவந்தனம் பண்ணுவார், பண்ண உடனே நான் சொம்பு எடுத்துன்னு வரல, பஞ்சபாத்திரம் எடுத்துன்னு வரல, உங்கள் சொம்பை கொடுங்கோ அப்படின்னு அவன் சொம்பை வாங்கி பண்ணுறது. இன்னொருத்தர் ஆச்சமனம் பண்ண பஞ்சபாத்திரத்தில் அதை வாங்கி இன்னொருத்தர் பண்ணுறது, இதெல்லாம் மிகவும் தப்பு அப்படின்னு சொல்கிறது. அவாவா பஞ்சபாத்திரத்தை அவாவா தான் உபயோகப்படுத்தணும், இன்னொருத்தர் உபயோகப்படுத்தினதை நாம் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது. ராமராம்.